வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 26 ஃபீட்டுக்கு 45 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்லையும் சென்டரில் வந்து ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே நமக்கு ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 12 ஃபீட்டுக்கு 17 ஃபீட் என்ற அளவில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஃப்ரண்ட் சைட் அண்ட் இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் 2 கேட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். 8 ஃபீட்டுக்கு கார் போகிறதுக்கு ஒரு கேட்டும், விக்கெட் கேட் நடந்து போகிறதுக்கு ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது 4 ஃபீட் 8 இன்ச்சுக்கு அளவில் இருக்குது இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம கார் பார்க்கிங் ஏரியாலேருந்து உள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செட்பேக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன் 3 ஃபீட் அளவில். ஸோ பேக் சைட்லையும் அதே மாதிரி உங்களுக்கு 3 ஃபீட் அளவில் செட்பேக் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு பெட்ரூமும் மேலே வந்து 2 BHKவும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபாயரில் நம்ம என்டர் ஆன உடனே உங்களுக்கு 8 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 5 ஃபீட் அளவில் ஒரு ஏரியா ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஃபாயர்லேயே நம்ம வந்து ஒரு சின்ன வெயிட்டிங் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எல் ஷேப்பில் எங்கள் சோஃபா போட்டுக்கிட்டு இந்த சைடில் ஒரு நல்ல ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாயர்லேருந்து என்டர் ஆனோடனே நமக்கு ஒரு ஹால் ஒன்று தெரியுது. இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 14 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டிவி யூனிட் நம்ம இந்த சைடில் போட்டுட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் போட்டுக்க முடியும். அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ட்யார்டும் நமக்கு வந்து அந்த ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாகவே மேலே ஹெட் ரூமுக்கு நம்ம லைட் பெயிண்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ஏரியாவாக நமக்கு கோர்ட்யார்ட் மட்டும் லைட்டிங் இல்லாமல் இந்த ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாகவே நமக்கு லைட் பெயிண்ட் ஆகும். ஸோ வீடு பார்க்கறதுக்கும் நல்ல காம்பாக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும். அந்த கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. அதே மாதிரி லிவிங்லேருந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ் வந்து 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு 6 சீட்டர் இருக்கும் போட்டுக்கிட்டு நம்ம இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடில் எந்த ஒரு ஹிண்டரன்ஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக சென்டர்லேயே நம்ம டேபிள் போட்டுக்கிட்டு சுற்றியும் வந்து நம்ம சேர் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிச்சனில் வந்து ட்ரை அண்ட் வெட்டுன்னு தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ ட்ரை வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியாவும், இந்த வெட் கிச்சனில் வந்து வாஷிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இங்கே ஒரு டோர் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸி ட்ரையாகவும் க்ளீனாகவும் தெரியும் இந்த வாஷிங் ஏரியாவை நம்ம பின்னாடி வைக்கிறது மூலமாக. அதே மாதிரி ஒரு டோரும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பீஸ்ஃபுல்லாக ஒர்க்கிங் கிச்சன் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவை இது கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ கிரில் கேட்டே நம்ம இந்த சைடில் போட்டுக்கிட்டு இது வந்து என்டையராக நம்ம ஓப்பனாக கூட வைக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு செமி ட்ரை ஏரியாவாக இது மாறும். ஸோ சன்லைட்டும் உங்களுக்கு டேரெக்டாக இங்கே விழுறதால இந்த ஏரியாவே கொஞ்சம் லைட்டப் ஆகும். ஸோ இந்த வாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னா தாராளமாக உங்களுக்கு சன்லைட் உள்ளே வரும். இந்த ஏரியாவை வந்து ஒரு பேக்யார்ட் மாதிரியே மாறிடும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த செட்பேக் ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சர்வெண்ட் என்ட்ரி தனியாக கொடுக்குறதாலும் இந்த வழியாகவே நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை கிச்சனுக்கு 7 ஃபீட் பை 8 ஃபீட் கொடுத்துருக்கேன். 2 பேரல் கவுண்டராக உங்களுக்கு வந்துடும். ஈஸ்ட் ஃபேஸிங்காக நம்ம ஸ்டவ் வச்சுட்டு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு சிங்க் மட்டும் வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டவ் கிட்ட போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபுல்லாக அச்சீவ் ஆகிடுது. இன்கேஸ் இந்த கவுண்டர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தலான்னா நம்ம ஃப்ரிட்ஜை கூட இந்த அவுட்டர் சைடில் இந்த சைடில் வச்சுக்கிட்டோம்னா ஸ்டில் இந்த ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் நமக்கு அச்சீவ் ஆகும். ஸோ இந்த வெட் கிச்சனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் 8/7 அளவில் இருக்குது. ஸோ இந்த வெட் கிச்சன்லேயே நம்ம வந்து ஸ்டோரேஜை அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சைடில் ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரோப் மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எல் ஷேப்பில் கொடுத்துட்டு அப்பர் கேபினட் அண்ட் லோவர் கேபினட்டும் நம்ம கொடுத்து இந்த ஏரியாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 4 இன்ச்சு அந்த அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் வெஸ்ட்டு கார்னரில் இருக்க பெட்ரூம்க்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 2 இன்ச்சு அந்த அளவில் இருக்குது. இந்த பெட்டில் வந்து நம்ம பெரிய ஒரு விண்டோ இந்த சைடில் கார் பார்க்கிங் மூலமாக கொடுத்துட்டு இந்த வார்ட்ரோப் சைட்லையும் ஒரு விண்டோ நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 2 இன்ச்சு இந்த அளவில் இருக்குது. இது வந்து நம்ம பெட்டு இந்த சவுத் டு நார்த் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு விண்டோ பக்கத்துலேயே டிவி யூனிட் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வார்ட்ரோப்லாம் உங்களுக்கு இந்த சைடில் அமைஞ்சிருதால தனியாக நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷன் இந்த ரூமுக்குள்ளே கொடுக்க தேவையில்லை. இது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பெட்டுக்கும் டிவி யூனிட்டுக்கும் மட்டுமே நம்ம இந்த ஏரியா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மீதி இந்த இருக்கிற ஸ்பேஸில் நம்ம ஒரு சீட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். டாய்லெட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நம்ம தாராளமாக வாஷ் பேசின்
வாட்டர் கிளாசெட் அண்ட் ஷவரும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். இந்த வார்ட்ரோப் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. ஸோ லாக்கர் ப்ரொவிஷன்லாம் வைக்கிறது தான் நம்ம இந்த குபேர மூலை சொல்லுவாங்க. இந்த கார்னரில் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அப்படியே இந்த ஸ்டார்கேஸ் ஏறி மேலே வந்தோம்னா நம்ம இது ஓப்பன் வெல் ஸ்டார்கேஸ்ன்றதால நம்ம ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக கோட்டி அடுக்காக கட்டாக இருக்கும் ஸ்லாபு. ஸோ மேலே இருந்தே நமக்கு லைட் ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகும் இந்த கோட்டி அடுக்கு. ஸோ மேலே ஏறின உடனே ஒரு லீனியரான ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிட் அவுட் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு செமி கவர்டு சிட் அவுட்டாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். ரூஃப் வந்து நம்ம இந்த பாலியில் கட் பண்ணுறது மூலமாக. ஸோ ரெயினும் வந்து நமக்கு உள்ளே விழுகும். ஆனால் வந்து நம்ம பைப் போட்டு இந்த சைடில் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேமிலி லான்ச்சோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 feet 9 inchக்கு 14 feet 10 inch அளவில் இருக்குது. ஸோ இது நல்ல சீட்டர் மாதிரி ஆட் பண்ணிட்டு கூட நம்ம இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம், நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்கேன். சவுத் வெஸ்ட் கார்னர் லேஅவுட் வந்து அதே லேஅவுட் சேம் ஃபாலோ ஆகுது. விண்டோஸும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 feet 6 inchக்கு 11 feet 4 inch அளவில் இருக்குது. இது வந்து பெட் நம்ம சவுத் டு நார்த் பண்ண முடியாது. ஏன்னா 2 டோர் நமக்கு வருது. ஸோ அங்கே பண்ண முடியாதுன்றதால ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம பெட்டு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஆப்போசிட்லேயே ஒரு டிவி யூனிட்டும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் நம்ம டிவி யூனிட் பக்கத்துலேயே நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பால்கனிக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு பெட்ரூமுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் வருது. ஸோ இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 feet 2 inchக்கு 3 feet 8 inch அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளோருக்கு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். 7 feetக்கு 4 feet 6 inch அளவில். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் இன்ட்ராய்ட்டு தான் அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 3 feet 10 inchக்கு 4 feet 6 inch அளவில் இருக்குது இந்த வார்ட்ரோப்பு. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு டோர் போட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ப்ரைவசிக்காக. இன்கேஸ் இது வந்து நம்ம காமன் டாய்லெட் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் டாய்லெட்டாக இந்த பெட்ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டோர் வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வால் வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால்கனி ஸ்பேஸ் வந்து நமக்கு 3 feet 8 inch அளவில் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு அடி கூட இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த சைட் ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.